இங்கே ஒரு பெண் அவங்க காதலுக்காக நகை பணம்னு எல்லாத்தையும் இழந்து தன்னோட காதலே இழந்த வழி தாங்க முடியாம இன்னைக்கு நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காங்க. தான் உயிருக்கு உயிரை காதலிச்ச அந்த காதலனுக்காக தன் கிட்ட இருக்க நகை பணம்னு எல்லாமே கொடுத்து உதவின அந்த பெண்ணுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலமா காத்துறது பெரிய அதிர்ச்சி. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம். என் பேர் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க மேம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அது இப்போ ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணேன், விட்டுட்டு போயிட்டாங்க, என்னைய வேணாங்கிறாங்க. அது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதான் மேம். எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு அவங்க விட்டுட்டு போய். ஆனால் அவங்க இப்போ வேணாங்கிறது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலங்க மேடம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டெல்லாம். எவ்வளோ பிரச்சனை எல்லாம் வந்துருக்கிறேன் ஃபேஸ் பண்ணி. ஆனால் இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல வேணான்னு சொன்னது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் மேடம். ரெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணுறது வந்து 2 வருஷமாக லவ் பண்ணேன். இப்போ வந்து வேற ஒரு பிள்ளைய முன்னாடியே லவ் பண்ணி வைக்கிறான். அவன் பண்ணியிருக்கான். இது இப்போ தான் தெரிய வந்துச்சு. வேணாம் போயிரு அப்படிங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த மனநிலை வரமாட்டேங்குது. அது எப்படி அது வெளியே வரவும் முடியல, அதே சமயம் அந்த ஆளை ஏற்றுக்கவும் முடியல. புரியுது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அவங்க வேற ஆள் லவ் பண்றதுனால நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? அவங்க ஏற்கனவே அந்த பொண்ணு கூட லவ் பண்ணியிருக்காங்க. அது தெரியாம நான் என்னையும் போனது ஞாபகம் வந்தது எல்லாமே அப்படியே இருக்கனால என்னால வந்து அது அந்த ஞாபகத்துல மறக்கவும் முடியாது. இல்ல ஏத்துக்கக்கூடிய மனநிலையே வரமாட்டேங்குது. அதே மாதிரி மறக்கவும் முடியல. தூக்கம் வரமாட்டேங்குது. நைட்டு யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. எதுக்கு தான் இந்த லைஃபு வேணாம், அந்த லைஃப் இதுக்கு மேலே எதுவும் வேணான்னு இருக்கு. இல்லைன்னா எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வந்து வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அவங்கள எப்படி தெரியும்? எங்க பார்த்தீங்க? அப்படியே வேலை செய்கிற இடத்துலயே கொஞ்சம் வந்துட்டு போனப்போ அப்படியே பழக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை. அவங்க வேற இடத்துல வந்து ஒர்க் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்டு மூலியமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இப்போ அவங்க தான் உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேணாங்கிறாங்க. எனக்கு வந்து வேணாம், விட்டுட்டு போயிடலாம், தப்பு இல்லை, அதெல்லாம் நிறைய நல்ல வாழ்க்கைலாம் அமையும் அப்படி சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தையா எடுத்துக்கும் போது இது வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து மனசுங்க இருக்குல்ல, அது ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இன்னும் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? அதான் மேடம், 2 மனசா இருக்கு. ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. தூக்கமும் வர மாட்டேங்குது. என்னன்னே அது சொல்ல தெரியல எனக்கு. அவங்கள எதனால பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? நல்லா பேசுவாங்க. சரி நல்லா அடுத்து டிராவல் பண்ணி போலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தானே எல்லாம். ஓகே. இந்த 2 வருஷமும் சண்டை இல்லாம நல்லா இருந்தீங்களா? சண்டை வருமா? எப்படி இருந்தீங்க? சண்டையே வராது. ஒரு சண்டைனா அது கொஞ்ச நேரத்துல அது போயிடும். ஆனா ஒரு நல்ல சண்டையே வராம நல்லா ஹெல்தியாகவும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் போது சகனா இதுதான் எதுவுமே இல்லை அவ்வளோதான் அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்க முடியாம எல்லாமே என்ன நானே வருத்திக்கிற மாதிரி இருக்கு சில விஷயம்லாம். புரியுது. நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு வேலையில இது பண்ண முடியல, ஃபோக்கஸா இருக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையே ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா கூட வேணாம் அப்படி தோணுது. ஒரு படமே போய் பார்த்தா கூட படத்துல எல்லாம் அந்த இது போக மாட்டேங்குது. தானோ ஃபுல்லாவே அப்படி ஒரு இருக்கு. டைவர்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் இதுலயே தான் யோசனையா இருக்கு. ஆமா, 24 மணி நேரமும் அது பாதி நேரம் இது ஒரு யோசனையாவே இருக்கு. இது என்னது, இது என்ன, எவ்வளோ பிரச்சனைனா கடந்து வந்திருக்கோம், இது என்ன இவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது, இது அப்படி ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்க கூட யார் இருக்கா? அம்மா அப்பா கூட இருக்கீங்களா இல்ல ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல.
அப்பா இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அதுதான் எனக்கு வலினா, அது என்ன அப்பா ஒரு இறந்தது பெரிய வலி இல்லைங்களா, அதுவே ஏற்றுக்க முடியலி. பட் ஒரு 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 ஜீவன் நம்ம கூட இல்லை இப்போ, அந்த மனசே ஏற்றுக்குச்சு. ஆனால் இது வந்து ஏன் ஏற்றுக்க முடியலன்னு தெரில மேடம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அவங்க இன்னொருத்தவங்க கூட பேசுறாங்கன்னு? அதுவும் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும். தெரிஞ்சு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, என்ன ஏன் இப்படி நடந்துக்கிற, என்ன இப்படி, யார் இந்த பொண்ணு அப்படிங்கும்போது, இல்லை அதுவும் ஃப்ரெண்டு தான், அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஃப்ரெண்டு, என்கிட்ட அந்த பொண்ணு ஃப்ரெண்டு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல்ஸ். அவங்க அப்படி ட்ராமா. ஓகே. ஓ, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களா? ஆமாம், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன ஃப்ரெண்டு, அந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு கேம் விளையாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தெரியுது கெட்டவங்க தான் அப்படின்னு தெரியுது, அது ஃபுல்லாக தெரியுது. 2 பொண்ணை வச்சு பேசுகிறாங்கனாவே கெட்டவங்க நமக்கு தெரியுது. அந்த ஃப்ரெண்ட் ஆனால் இப்போதான் உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அவங்க இந்த மாதிரி இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னு? ஆமாம் ஆமாம், அவங்களுக்கும் இப்போதான் தெரிய வந்தது. சரி 2 பேர்த்துல யாரு, ஏன்னா என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணு அங்கே பாதிக்கப்பட்டிருக்குல்ல. 2 பேருமே நின்று கேள்வி கேட்கும் போது, இல்லை நான் உண்மையாகவே. இப்போ அப்போ அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு அவங்க உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு? 2 பேருக்கு தெரிஞ்சு அந்த பையனை நிற்க வச்சு கேள்வி கேட்கும் போது தான், இல்லை உண்மையாகவே நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன், பொண்ணெல்லாம் லவ் பண்ணல அப்படின்னா, அப்போ சுத்தினது போனதெல்லாம் அந்த உண்மைதான், ஆனால் ஃப்ரெண்டாக தான் பேசினேன், நீ தான் அப்படி எடுத்துக்குன்னு அந்த பொண்ணு முன்னாடி சொல்கிறாங்க. புரியுது. அப்புறம் நானும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன், மறுபடியும் ஃபோன் பண்ணி தப்பா எடுத்துக்காத அப்படி சொல்லி வேற ஏதாவது பாரு அப்படி சொல்றாங்க. பொய்யா இருக்கிறாங்க, அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. புரியுது. இது எப்படி இதுல இருந்து வெளியே வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.